ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து காய்கறிலாம் போடாமல் தக்காளி வெங்காயம் முட்டைலாம் போட்டு மேகி செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும், அப்புறம் வெங்காயம் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கோங்க. இந்த மாதிரி அதே கிட்டி இப்போ தக்காளி போட போகிறோம். நல்லா இப்போ வதக்கணும். வதக்கும் போது கொஞ்சோண்டு உப்பு கூட போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா வதங்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கரம் மசாலாவும் சிக்கன் மசாலாவும் போட போகிறோம். அப்புறம் மேகியில் கொடுத்த அந்த மசாலாவும் போட்டுக்க போகிறோம். மெயின் திங் வந்து நாங்கள் வந்து 5 மேகி எடுத்துக்கிட்டோம், அதனால 5 மேகி மசாலா போட்டுக்கிறோம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ போட்டுக்கோங்க. இப்போ முட்டை ஆட் பண்ண போகிறோம். 3 முட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க, அது உங்கள் விருப்பம். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து மேகியை தண்ணியில் போட்டு வேக வைக்கணும், அதுக்கப்புறம் அதை வடி கட்டிடுங்க, அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் ஆட் பண்ணுறோம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் எப்படி பண்ணணும்னு. வீட்டில் பாருங்கள். லாஸ்ட்டு கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்புறம் மேகி ரொம்ப வேக விட்டுறாதீங்க. நாங்கள் ரொம்ப வேக விட்டுட்டோம். பாய் பாய், டாட்டா.